டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு இயற்கை மருத்துவத்துல ஒரு முக்கியமான மூலிகை பத்தி பார்க்க போறோம். எதுக்குன்னு கேக்குறீங்களா? நம்மளுடைய லிவரை புத்தம் புதுசா மாத்தணும் அப்படின்றதுக்கு. அதாவது அது புத்தம் புதுசா டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் இல்லைங்க. அதை எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்றது, அதை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா டாக்ஸிக் ஆயிடும். ஏன்னா அந்த டாக்ஸிசிட்டிய கிளியர் பண்றதே யாருன்னு கேட்டீங்கன்னா லிவர் தான். அப்ப அப்படிப்பட்ட லிவரை நம்ம அதோடைய ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்குறதுக்கும் அதோடைய ஃபங்க்ஷனை அதிகமாக்குறதுக்கும் செயல்பாடு அதிகமாக்குறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள், அதுல இந்த ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்றத பாக்குறோம். இந்த கல்லீரல் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், ஒவ்வொரு அணுக்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் உடல்ல இருந்து நீக்கும். இப்போ இந்த டாக்ஸிசிட்டி சேர்ந்துகிட்டே போச்சு, லிவரால டீடாக்ஸ் பண்ண முடியல. அப்ப என்ன அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படியெல்லாம் அதை வெளிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அதோடைய டாக்ஸிசிட்டிய த்ரூ ஸ்கின், சர்ம பிரச்சனைகள், முகத்துல முகப்பருவு வர்றது, இல்ல ஹார்மோன் இம்பேலன்சஸை ஏற்படுத்துறது, அசிடிட்டி தொந்தரவை ஏற்படுத்துறது, அஜீர்ண தொந்தரவை ஏற்படுத்துறது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஈவன் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயமே போதும் இந்த லிவரை ரொம்ப சீக்கிரத்துல டேமேஜ் பண்ணிடும். நம்ம என்னதான் சாப்பிடுற உணவு, நம்மளுடைய உடல் பயிற்சி இல்லாம இருக்கிறது, இப்படி எல்லாம் நம்ம ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மன அழுத்தம் அப்படின்றது நம்ம உடம்புல அந்த கார்டிசால் லெவல் அதிகமாயிட்டே போகும்போது இது நம்மளுடைய லிவரை இன்டைரக்டா டேமேஜ் பண்ணதான் செய்யுது. அது மூலயமா அந்த டாக்ஸிசிட்டி நம்மளுடைய சர்மத்தையோ, நம்மளுடைய ஜீரண சக்தியையோ, இல்ல நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டியோ, ஈவன் நம்மளுடைய பிரெயினை கூட அஃபெக்ட் பண்றதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட லிவரை இந்த ஒரு மூலிகைய இந்தந்த மெத்தட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நிலவேம்பு தாங்க. இது கசப்பு சுவையில தான் இருக்கும், ஆனா அருமையான ஒரு எஃபெக்ட நமக்கு கொடுக்கும். ஆக்சுவலா இது நீங்க ரொம்ப நாள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. வருஷத்துல 7 நாள் நீங்க இது எடுத்தா போதும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 7 நாள். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லிவரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. ஆக்சுவலா இந்த நிலவேம்புக்கு நிறைய எஃபெக்ட் உண்டுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஈவன் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெங்கு காய்ச்சலுக்கு, நம்ம உடம்புல நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நிலவேம்பு எடுத்துப்போம். ஸோ இது குறிப்பா நம்மளுடைய லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை நல்லா டீடாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு, அதோடைய செயல்பாடு அதிகமாக்குறதுக்கு இந்த நிலவேம்பை எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி ஜூஸா எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியில அதோடைய ஜூஸ ஜஸ்ட் ஒரு 5 ml தண்ணியில கலந்து நல்லா காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸை சரிப்படுத்துது, ஜீரண சக்தியை அதிகமாக்குது, நம்மளுடைய எலும்புகளை வலிமைப்படுத்துது, முக்கியமா நம்மளுடைய லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈவன் நம்ம உடம்புல ஏதாவது கிருமிகளுடைய இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல நமக்கு நம்மளுடைய பாடியில இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு கூட இந்த ஒரு 7 days கோர்ஸ் ஆஃப் நிலவேம்பு அப்படின்றது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னாக்கா நம்ம நிலவேம்பு எடுத்த அன்னைக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்மளுடைய உடல் வெப்பமானது அதிகரிச்சு கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு மீடியத்தை அது கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இலையில இருந்து எடுக்கக்கூடிய அந்த சாரை ஜஸ்ட் ஒரு 5 ml 1 டம்ளர் தண்ணியில கலந்து நம்ம குடிக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதை நல்லா பொடி பண்ணி நம்ம வெந்நீர்ல ஒரு 1/4 ஸ்பூன் கலந்து இது கூட பட்டை பவுடரை, அதே மாதிரி ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சிடுங்க. என்னென்ன போடணும்னா 1 டம்ளர் தண்ணி, 1/4 ஸ்பூன் பட்டை பவுடரு, ஒரு ஏலக்காய், ஒரு சிட்டிகை மஞ்சள். ஸோ இதெல்லாமே கொதிக்க வச்சு இறக்கி அதை வடிகட்டிடுங்க. அதுல ஒரு 1/4 ஸ்பூன் இந்த நிலவேம்பு கலந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா இதனால நமக்கு அந்த டிகாக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நல்ல பசிய தூண்டும். ஈவன் நம்மளுடைய குடல் சுத்தத்தை கூட அதிகரிக்குங்க. நம்ம குடல்ல இருக்கக்கூடிய புழுக்களை
இது வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி வார்ம்ஸ் இருக்குன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா முகத்துல வெள்ளை வெள்ளையா வந்து பேச்சஸ் இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய குடல்ல புழுக்கள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி டிவார்ம் பண்றதுக்கு கூட இது வந்து ஒரு பெஸ்ட் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். அந்த புழுக்கள் ஒரு மயக்க நிலைக்கு போய் நம்மளுடைய மலம் மூலயமா வெளியேறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிலவேம்பு கஷாயமாவே நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இயற்கை மருத்துவ விங்ல அதே மாதிரி நம்மளுடைய இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல நமக்கு ஈஸியா கிடைக்கும். இது நம்மளுடைய டாம்கால் எல்லாம் கூட கிடைக்கும். இந்த நிலவேம்பு வேருன்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு அந்த மஞ்சள் மிளகு இதெல்லாம் போட்டு அந்த வேர் இருக்கும். அதை 1 டம்ளர் தண்ணியில அந்த வேரெல்லாம் போட்டு ஜஸ்ட் அந்த தண்ணி ஆஃபா சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை நம்ம குடிச்சோம் அப்படின்னா இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. அதே நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பாடியே வந்து ஒரு மாதிரி ஆக்டிவாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஜஸ்ட் 7 நாளைக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணா போதும். ஆனா இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா இதை எடுத்துக்க கூடாது. பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதை எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி இது மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத கேட்கலாம். ஒரு சில சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலவேம்பு எப்படி எடுத்துக்கணும் இல்ல எவ்வளவு எடுத்துக்கணும்ன்ற அளவு அவங்கவங்களோட பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி டிகாக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுங்க நம்ம லிவருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது, சத்தான உணவுகள், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் அதிகமா இல்லாம காரம் அதிகமா இல்லாத உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய லிவரை என்ஹான்ஸ் பண்ணும். குறிப்பா அந்த லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா கஃபத்தையும் பித்தத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த பித்த நீர் நம்ம உடம்புல இருந்து வெளியேறல, அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பல தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இன்னும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பித்தப்பையில கல் ஏற்படுறதுக்கு கூட இது ஒரு காரணமாவே இருக்கும். சோ அப்படிப்பட்ட விஷயத்த நம்ம சரி செய்யணும்னா உணவு கண்டிப்பா நம்ம நேரம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்கணும், வேகமா சாப்பிட்றத தவிர்க்கணும். இரவு நேரத்துல நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 to 7:30க்குள்ள நம்மளுடைய டின்னரை முடிச்சுட்டு நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா படுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும். சோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மிட் நைட்ல எல்லாம் சாப்பிடுற விஷயங்கள் இப்போ அது என்ன பண்ணும்னா அந்த கலாச்சாரம் வெறும் அவங்களுடைய ஜீரண சக்தியை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஈவன் அது அவங்க லிவரையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். எப்படி ஒரு ஆல்கோஹால் சாப்பிட்றவனுடைய லிவர் எப்படி டேமேஜ் ஆகுமோ அந்த மாதிரி நேரம் கடந்து சாப்பிட்றவனுடைய லிவரும் டேமேஜ் தாங்க ஆகும். ஸோ இது நாளடைவுல நமக்கு ஃபேட்டி லிவர் ஆகும், இல்ல அந்த லிவர்ல வரக்கூடிய பல தொந்தரவுகளுக்கு ஒரு காரணமாவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து யோகால வந்து பாத்தீங்கன்னாக்கா வக்ராசனம், அர்த்தகட்டி சக்கராசனம், திரியக்க புஜங்காசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஆசனங்கள் நம்மளுடைய லிவரை இன்னும் புத்தம் புதிதா மாத்துறதுக்கான அந்த ஒரு மசாஜிங் எஃபெக்டை நமக்கு ஏற்படுத்தி அது அந்த பித்த நீர் வடிஞ்சு நமக்கு ஒரு சரியான பேலன்ஸான ஒரு செக்ரீஷனை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி இன்னும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.